ஆதி நீதியை நிலைநாட்டிட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைக்காக போராடும் மர்மயோக அன்பர்களே, விழிப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆன்ம வணக்கம். இன்று மனித இனம் இருவகை தாக்குதலுக்கு உட்பட்டு இருக்கிறது. ஒன்று புறத்தாக்குதல், இன்னொன்று அகத்தாக்குதல். அகத்தாக்குதல் என்றால் மன உளைச்சல், நம்பிக்கையற்ற தன்மை, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஐயப்பாடு என்ற போன்ற மிக நுணுக்கமான முறையிலே, இன்னும் சொல்ல முடியாத நிலையிலே, சொல்ல தவிக்கின்ற நிலையிலே இருக்கின்ற மன உளைச்சல்கள் இன்று மனித இனத்தை மிகவும் அதிகமாக கவ்விக்கொண்டிருக்கின்றது. புறப்புணர்ச்சி, புறத்தே இருக்கின்ற தாக்குதல்கள் எவ்வாறு வருகின்றன என்றால், ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு அரசியல் கட்சிகள், ஒவ்வொரு பிரபலமான நடிகர்கள் திரைப்பட புகழை பயன்படுத்தி கட்சிகள், அப்புறம் சிறு சிறு கொள்கையின் நிமித்தமாக தன்முனைப்பால் ஏற்படுகின்ற சிறு சிறு கட்சிகள், இப்படி ஆயிரம் ஆயிரம் கட்சிகள் ஒன்று சேர்ந்து இன்று ஒரு பெரிய புறத்தாக்குதலை நம்முடைய தமிழ் மண்ணிலே நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த கட்சிகள் ஒன்று ஒன்று உடன்படுவதில்லை. ஒன்று இன்னொன்றை சாடுகின்றது, சாடப்பட்ட ஒன்று எதிர்சாடல் செய்கின்றது. இப்படியே கருத்து வேறுபாடுகளால் என்று ஒவ்வொரு மனிதனும் ஏதோ புறத்தாக்குதலிலே பாதிக்கப்பட்டது போன்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மை, மாயை தோற்றம் இப்பொழுது தமிழ் மண்ணிலே இருக்கின்றது. இந்த புறத்தாக்குதல் ஒரு பக்கம் இருக்க, இதை காட்டிலும் பன்மடங்கு அகத்தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனின், தனிப்பட்ட மனிதனின் உள்ளத்திலே இந்த புறத்தாக்குதலை காட்டிலும் அகத்தாக்குதல் தான் மிக கொடூரமாக இருக்கிறது. இது மிகப்பெரிய விரக்தி, மிகப்பெரிய அதிருப்தி, மிகப்பெரிய நம்பிக்கையின்மை வளர்ந்து கொண்டே போய் ஒவ்வொரு மனிதனுடைய, அது தமிழ் மண்ணின் மைந்தர்களுடைய முகத்திலே ஒரு மிகப்பெரிய கவலையினுடைய சாயல் நிறைந்திருக்கின்றது. புறத்தாக்குதல் ஒரு மடங்கு தாக்கினால் அது பன்மடங்கு அகத்தாக்குதலாக மாறி இன்று ஒவ்வொரு மனிதனும் என்ன அலைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றான். அது இப்பொழுது உயிர் அவதியாக மாறிவிட்டது. புறத்தாக்குதலை எப்படியாவது நாம் சரி செய்து விடலாம், ஆனால் அகத்தாக்குதலை நாம் சரி செய்வதற்கு தனி ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது. புறத்தாக்குதலில் மனிதர்கள் ஓய்ந்து விடுவார்கள். ஒரு நிலையிலே அவர்களால் எழ முடியாது. ஆனால் அகத்தாக்குதலிலிருந்து மனித இனம் மீளுவது என்பது மிக கடினம். மேலும் இந்த அகத்தாக்குதல் இந்த பிறவியை ஒழித்துவிட்டு அடுத்த பிறவிக்கும் தொடரும் என்பதுதான் மிகவும் கவலைக்கிடமான விஷயம். இப்படி புறத்தாக்குதல் தன்னுடைய தாக்குதலை அகத்தாக்குதலாக பன்மடங்காக மாற்றி அவை பிறவிதோறும் கடத்துகின்ற வல்லமை உடையதாக இருக்கிறது. இன்று பாருங்கள்,
தமிழக அரசியலிலே பொதுவாக இந்திய அரசியலும் கூட இருந்தாலும் தமிழக அரசியலிலே மிகவும் கடுமையான தாக்குதல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஆன்ம பலம், ஆன்ம நேய ஒருமைப்பாடு என்ற ஒன்று கை கொடுத்து உதவ வேண்டும். ஆனால் இந்த ஆன்ம நேயத்துக்கு துளியும் சேரவிடாத வண்ணம் இந்த புறத்தாக்குதல் நடக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய அகத்தாக்குதல் அதனுடைய புறத்தாக்குதலுடைய பிரதிபலிப்பாக பன்மடங்கு பெருகி போய் இன்று அமைதியான ஒரு ஆனந்தமான வாழ்வு வாழக்கூடிய மனித இனம் எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை போல தெரிகிறது. இந்த அகத்தாக்குதலை நாம் எதிர்கொள்ள அதனை அடியோடு விரட்டிவிட அகப்புரட்சி தேவைப்படுகிறது. புறப்புரட்சி என்றுமே நடந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு முடிவே இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த அகப்புரட்சியை தூண்டக்கூடிய மிக மர்மமான தீய சக்திகள் தன்னுடைய வேலையை மிகவும் தந்திரமாகவும் நுணுக்கமாகவும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்பொழுது மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றன, மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றன. ஏன் அவளை மறைமுகமாக செய்ய வேண்டும்? ஏன் தீவிரவாதி தன்னை மறைத்துக் கொண்டு மறைமுகமான தீவிரவாத செயல்களை செய்ய வேண்டும்? இன்று கூட ஒரு பள்ளியிலே குண்டு வெடித்து 7 சிறுவர், பள்ளியிலே குண்டு வெடித்து 7 பள்ளி சிறுவர்கள் இறந்தார்கள். அவர்களுக்கும் இந்த மர்மமான முறையிலே தீவிரவாதத்தை கடைபிடிக்கும் இவர்களுக்கு என்ன சம்பந்தம் என்றால் விரக்திதான். விரக்தி என்றால் தான் உயரவில்லையே என்ற பொறாமை உணர்வார். தான் நன்றாக இல்லாவிட்டால் எவருமே நன்றாக இருக்கக்கூடாது. தன்னை தேடி, தன்னுடைய தனித்துவத்தை தேடி இந்த உலகம் தேட வேண்டும் என்ற ஒரு அற்ப ஆசையிலே மனநோய் பிடித்த இவர்கள்தான் இவ்வாறு செய்கின்றனர். இன்று தமிழகம் முழுமைக்கும் மனநோய் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் தீவிரவாதத்தை கையில் ஏந்தவில்லை. இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கின்ற இந்த தீவிரவாதம் மிக விரைவாக பரவக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அதற்குள் இந்த அகத்தாக்குதலை சமாளிக்க ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே அகப்புரட்சி செய்ய வேண்டும். ஆன்மநேய ஒருமைப்பாடு என்ற ஒரு உன்னத ஆன்மீகத்தை பிடித்துக்கொண்டு அகப்புரட்சி செய்யாவிட்டால் இந்த தனிப்பட்ட மனிதன் இந்த பிறவிலே மடிவதோடு அன்றி அடுத்த பிறவிலையும் அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த பிறவிலையும் அவன் அல்லல் படுவது உறுதியாகிவிடும். ஆகவே இந்த அகப்புரட்சி செய்வதற்கு இந்த வாசியோக பயிற்சி மிகவும் மிகவும் உதவுகிறது. இந்த அகத்தாக்குதலிலிருந்து விடுபட்டாலே போதும் என்ற ஒரு நிலை எல்லாருக்கும் ஒரு மறைமுக வேண்டுதலாய் இருக்கிறது. ஆனால் சொல்லத்தான் முடியவில்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும் இந்த அகத்தாக்குதலுக்கு உட்படாத மனிதனே இல்லை என்பது போல தெரிகிறது. பசி பிரச்சனை இல்லை, பொருள் பிரச்சனையோ இல்லை, தங்குவதற்கான பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லாம் புறத்திலே இருந்தும் இந்த புறத்தாக்குதல் மூலமாக ஏற்படுகின்ற அகத்தாக்குதல்
அதனை சமாளிக்க முடியாமல் ஒவ்வொரு மனிதனும் இன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்த அகத்தாக்குதலுக்கு உடந்தையாக இன்று சின்னத்திரையும் பெரிய திரையும் தன்னுடைய மிகப்பெரிய பங்கினை செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தீவிரவாதிகளை விட மிக கொடுமையானவர்கள். இவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தவும் முடியவில்லை, இவர்களுக்கு தண்டனை கொடுக்கவும் முடியவில்லை. ஆனால் ஒரு தீவிரவாதி சுட்டால் சில பேர்தான் சாவார்கள். ஆனால் இந்த கருத்து தீவிரவாதிகள், அகத்தாக்குதல் நடத்தும் இந்த கருத்து தீவிரவாதிகளால் இன்று எல்லா மனித இனமும் துடிதுடித்து செத்துக் கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் காலத்தில்தான் அதனை நாம் உணர முடியும். புறத்தாக்குதலால் நம் உள்ளே எண்ணங்கள் விதைக்கப்படுகின்றன. அந்த எண்ணங்கள் அம்பு போலவும் விஷம் தடவிய ஈட்டி போலவும் துப்பாக்கி குண்டுகள் போலவும் இன்று செயல்பட்டு நம்மை அல்லல் உற செய்கின்றன. இந்த தாக்குதல், அகத்தாக்குதலில் இருந்து ஒரு மனிதன் விடுபட்டால்தான் அவன் புறத்தாக்குதலை சுலபமாக கையாள முடியும். இன்று இந்த அகத்தாக்குதலிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆன்மா என்ற பேரண்ட பெருவெளியிலிருந்து உருவாகின்ற உயிர் ஆற்றல் தான் நமக்கு மிக அவசியமானது. இந்த உயிராற்றல் பற்றி கொண்டால் அங்கே உள்ள அறிவு, அன்பு, ஆற்றல், இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கலவை நமக்கு கிடைக்கின்ற பொழுது எதையும் எதிர்கொள்ள முடியும், எதையும் நாம் சமாளிக்க முடியும், எதனிடமிருந்தும் நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும். ஆற்றல், அறிவு, அன்பு, இந்த மூன்றும் சேர்ந்தால் இதனை வெல்வதற்கு உலகிலே எவரும் இல்லை. இந்த ஆன்ம நேய ஒருமைப்பாடு, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஒருமைப்பாடு. இந்த ஒருமைப்பாடு பற்றுவதற்கான உபாயத்தை இந்த வாசி யோகம் சொல்லித் தருகிறது. மற்றபடி இங்கு உள்ள ஆதாரங்களை பிடிப்பதற்கோ உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஒரு உறுப்பினை பற்றிக் கொள்வதற்கோ குண்டலினி யோகம், சுழுமுனை, மற்ற அவயங்களை பற்றிக் கொள்வதற்காக வாசியோகம் படைக்கப்படவே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாசியோகம் ஆன்ம நேய ஒருமைப்பாடு பிடிப்பதற்கே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உயிரையும் தம் உயிர் போல நேசிக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆன்மா சக்தி நமக்கு அவர்கள் அறியாமலேயே நமக்கு உதவி செய்ய வருகிறது. இதுதான் இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டில் உள்ள ஒரு மகத்தான சூத்திரம். இன்னொரு உயிரை நாம் நேசிக்கின்ற பொழுது, இன்னொரு உயிரை நம் உயிர் போல நேசிக்கின்ற பொழுது அதனுடைய ஆன்ம சக்தி இந்த புறவுகளில் இருக்கின்ற அவர்களுக்கு தெரியாமலேயே நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கின்றது. அந்த உயிர் நாடியை நாம் பிடித்துக் கொண்டால் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய மோசமான தீயவர்களையும் அவருடைய மூலத்தை மூலமாக நாம் அவர்களை திருத்த முடியும், இந்த உலகத்தையும் திருத்த முடியும். இந்த ஆன்மா என்ற மாபெரும் உயிர் சக்தி, ஜீவசக்தியை இந்த அண்ட பிரபஞ்சத்திலே இருக்கின்றது. அதனை பிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது சொல்வதுதான் வாசியோகம். முதலில் நாம் சீர்மையான சுவாசத்தை பற்றி பேசினோம். அப்பொழுது அதன் பிறகு இந்த வெளிவிடும் சுவாசத்திலே கடைசி
நொடிகளிலே கிடைக்கின்ற அந்த ஓர் தளர்வு நிலை, துளியளவு விழிப்பு நிலையை எப்படி பற்றிக் கொள்வது என்பதை நாம் பார்த்தோம். பிறகு அந்த துளியளவு விழிப்பு நிலையை சிறுக சிறுக பெருக்கிக் கொள்கின்ற விதத்தை பார்த்தோம். இப்பொழுது பெருக்கிக் கொண்ட பிற்பாடு என்ன நடக்கிறது? நாம் நமக்குள்ளே விழிப்பு நிலையாக இருக்கின்றோம். எந்த எண்ணங்களும் நமக்கு தாக்குதல் செய்கின்ற எந்த எண்ணங்களும் நமக்கு வருவதில்லை. இந்த விழிப்பு நிலை அதனை வரவும் விடுவதும் இல்லை. இந்த நிலையில் நமக்கு இந்த விழிப்பு நிலை ஒரு தற்காப்புக்காக அது தற்காப்புக்கு அது செயல்பட தொடங்குகிறது. அதன் பிற்பாடு இந்த விழிப்பு நிலை செய்யும் அற்புதமான காரியங்கள் என்பதை எது என்று நாம் வரும் வகுப்புகளிலே உணர்ந்து படிப்போம். அதுவரை இந்த அகப்புரட்சிக்கு தயாராவோம். ஒரு புது உலகத்தை முதலில் நமக்கு நாமே படைத்து, நமக்குள்ளே இருக்கின்ற அக உலகத்தை செம்மைப்படுத்தி, அப்புறமாக புற உலகத்துக்கு நாம் நுழைவோம். இனிமேல் புற உலக நுழைவதற்கான ஆயத்த பயிற்சிகளை நம்முடைய அக உலகிலே செய்ய தொடங்குவோம். அதற்கு இந்த வாசியோக பயிற்சி மிக மிக உதவும் என்று நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். அகப்புரட்சி செய்வோம், புதுமையை செய்வோம், நல்ல தமிழ் மகனாக நாம் உருவெடுப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் ஆன்ம வணக்கம். நன்றி.